இன்றைய நிகழ்ச்சிக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் TNS மீடியா உதவும் கரங்கள் அங்கத்தவர்கள். புனித ரமலானை முன்னிட்டு TNS மீடியா மற்றும் TNS உலமாக்கல் ஒன்றியம் இணைந்து நடாத்தும் ஷஹ்ருல் குர்ஆன் மார்க்க நிகழ்வு மற்றும் போட்டி நிகழ்ச்சி 2025. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். اللهم صل على محمد وعلى آل محمد. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் எங்கள் மீது கொண்ட அன்பு இரக்கத்தின் காரணமாக அடியார்களாகிய எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, பரிசுத்தமான மனிதர்களாக மாற்றுவதற்காக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தந்த ஆக பெரிய ஒரு சந்தர்ப்பம்தான் இந்த ரமலானுடைய சந்தர்ப்பம். யாரெல்லாம் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து தான் செய்த பாவத்திற்காக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கவில்லையோ, அல்லாஹுடைய மகஃபிரத்தை அடையவில்லையோ, அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதுவா செய்ய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொல்லியிருக்கிறார்கள். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நேர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் இந்த ரமலானுடைய காலத்தில் அதிகமான அமல்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை தந்து கொண்டிருக்கிறான். பசியோடு இருக்கிறோம், தாகத்தோடு இருக்கிறோம், இரவில் தூக்கத்தை தியாகம் செய்கிறோம், தொழிலை தியாகம் செய்கிறோம், இவ்வளெல்லாம் கஷ்டப்பட்டு நாங்கள் அமல் இபாதத் செய்கிறோம். ஆனால் நாங்கள் ஒரு பக்கம் எங்களோட குடும்ப உறவுகளை நாங்கள் அப்படியே துண்டித்து வாழ்கிறோம். யாரெல்லாம் குடும்ப உறவுகளை துண்டித்து வாழ்கிறார்களோ அவர்கள் எவ்வளவுதான் அமல் இபாதத்து செய்தாலும் அவர்களுடைய அமல் இபாதத் அல்லாஹ்விடத்தில் கபூலியத்து கிடையாது. எங்களுடைய எல்லாருக்கும் ஆசை, விருப்பம், நீண்ட காலம் குடும்பத்தோட மனைவி மக்களோட வாழணும் என்ற ஆசை எல்லாருக்கும் மீக்குது. நபி அவங்க என்ன சொன்னாங்க? மன் அஹப்ப அன் யுப்ஸத லஹு ஃபீ ரிஸ்கி வ யுன்ஷா லஹு ஃபீ அஸரி ஃபல்யஸில் ரஹிமா. யார் உலகத்தில் குடும்ப உறவுகளோட சேர்ந்து வாழ்வார்களோ, யாரெல்லாம் பிரிந்திருக்கக்கூடிய இனபந்துக்களோட சேர்ந்து நடப்பார்களோ இவர்களுடைய ஆயுளை அல்லாஹ் அதிகப்படுத்துகிறான் என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, நேர்களே, உலகத்தில் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் அல்லாஹ்விடத்தில் கபூலியத் பெற வேண்டுமாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய குடும்ப உறவுகளை சேர்ந்து நடக்கணும். இன்றைக்கு நாங்கள் குடும்ப உறவுகளை சேர்ந்து நடக்கிறேன்னா நினச்சி கொண்டிருக்கிறோம். என்ன, எங்களோட சேர்ந்து வாழ்ந்தால் நாங்கள் சேர்ந்து நடக்கிறது, எங்களோட பேசினா நாங்கள் பேசுறது, எங்களுக்கு உதவி ஒத்தாசை செஞ்சால் நாங்கள் அவங்களுக்கு உதவி ஒத்தாசை செய்கிறது. இதெல்லாம் குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழ்றது. குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழ்வது என்பது சில் மண் கதாக்க. யார் உங்களுடைய உறவுகளை துண்டித்து வாழ்கிறார்களோ, உங்களோட பேசலையா நாங்கள் அவர்களோட பேசுறது, உங்களை விருந்துக்கு அழைக்கலையா நாங்கள் அவர்களை விருந்துக்கு அழைக்கிறது, உங்களோடு அவர்கள் மரியாதையாக கண்ணியமாக நடக்கலையா, உங்களை கண்ணியப்படுத்தலையா அவர்களோட நாங்கள் இனபந்துக்களோடு சேர்ந்து கண்ணியமாக கௌரவமாக நடக்கிறது. இதுதான் குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழ்வது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, உலகத்தில் ஆக முக்கியமான ஒரு இபாதத்து தான் இந்த குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழ்வது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபுவத்துடைய ஆரம்ப கட்டம், நபியவர்கள் அந்த குகைக்குள்ளே இருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டபோது பயந்தவர்களாக, நடுங்கியவர்களாக தன்னுடைய மனைவி ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஓடோடி வருகிறாள். ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள் போர்த்துங்கள், பயமாக இருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்திலும் அன்னை ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன விடயம் என்ன? லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹுவின் தூதரே நீங்கள் பயப்பட வேணாம், கவலைப்பட வேணாம். ஏனெண்டா அல்லாஹ் உங்களை ஒருபோதும் வீணாக்க மாட்டான், கேவலப்படுத்த மாட்டான். ஏனெண்டா நீங்கள் ஃபல்யஸில் ரஹிமா, குடும்ப உறவுகளை சேர்ந்து நடக்கிறீர்கள் என்ற விடயத்தை சொல்லி காட்டினார்கள். தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன்னால, நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால, ஜக்காத்து கடமையாக்கப்படுவதற்கு முன்னால நபியவர்களும் இருந்த ஆக முக்கியமான ஒரு பண்பாடு தான் குடும்ப உறவுகளை சேர்ந்து நடந்திருக்கிறாங்க. எங்கள் வாழ்க்கையில சொல்லால செயலால எங்களோட குடும்பங்களுக்கு மத்தியில் ஏதாவது மனக்கசப்புகள் நடந்திருக்குமாக இருந்தால்
நாங்கள் மன்னிப்பு கேட்டு நல்லவர்களாக குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழும்போது இந்த ரமலான் ஒரு பிரயோசனமான ஒரு ரமலானாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகம் கிடையாது. எனவே ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் இந்த ரமலானை பாவம் இல்லாத பரிசுத்தமான ஒரு ரமலானாக ஆக்குவதற்கு ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினத்திற்கான வினா இலக்கம் 15. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறிய ஆறுதல் வார்த்தை என்ன? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறிய ஆறுதல் வார்த்தை என்ன? இதற்கான சரியான விடையினை திரையில் காணப்படும் தொலைபேசி இலக்கத்துக்கு இன்று மாலை 5 மணிக்கு முன்னதாக வாட்ஸ்அப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வஸ்ஸலாம்.